சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். உறுதிமொழி வாசித்து மாரத்தானை தொடங்கி வைத்த முதல்வர் விஜய். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். உளமாற உறுதி கூறுகிறேன். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என பதாகையில் எழுதிய முதல்வர் விஜய். ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற வாசகங்களையும் எழுதி கையெழுத்து. போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்று சுமார் 5 கிலோமீட்டர் ஓடிய முதல்வர் விஜய். முதல்வரோடு செல்ஃபி எடுத்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள். போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்ட முதல்வர் விஜய். தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்வில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பங்கேற்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யும் என கணிப்பு. நாளை முதல் 30ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் கிண்டி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான நிலை. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். ஏராளமான கட்டிடங்கள் இடிந்த நிலையில் 235 பேர் உயிரிழப்பு, 1500க்கும் மேற்பட்டோர் காயம். நிலநடுக்கத்தின் போது குலுங்கிய கார்கள், மலை போல் குவிந்து கிடக்கும் கட்டிட இடிபாடுகள், விரிசலுடன் எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ள கட்டிடங்கள். நிலநடுக்கத்தின் கோர தாண்டவத்தை நேரில் கண்டு உறைந்து கிடக்கும் வெனிசுலா மக்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கிய குடும்பத்தாரை எண்ணி பதறிப்போன உறவுகள். மோசமான நிலநடுக்கங்களை அடுத்து நெருக்கடி நிலையை அறிவித்தார் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ். உதவிக்கு வருவதாக பல்வேறு நாடுகள் அறிவித்திருப்பதாகவும் தொலைக்காட்சியில் உரை. வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல். இக்கட்டான இந்த தருணத்தில் தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மொத்தமாக வாங்கும் நுகர்வோருக்கு 50 விழுக்காடு வரை சிலிண்டர் விநியோகிக்கப்படும் என்று தகவல்.
NLC நிறுவன பங்கு விற்பனையை கொள்கை ரீதியாக ஆட்சேபிக்கிறோம். மத்திய அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அரசை இந்திய அரசு என குறிப்பிட்டுள்ள முதல்வர் விஜய். முந்தைய கடிதங்களில் ஒன்றிய அரசு என கூறியிருந்த நிலையில் திடீர் மாற்றம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 20 இடங்களில் சோதனை. நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையில் தகவல். வடிகட்டிய பொய் என ஏவா வேலு மறுப்பு. 40 லட்சம்ன்றதே அது வடிகட்டிய முழுக்க அது தவறான ஒரு பொய். அது என்னோட வீட்லேயோ அல்லது நான் சொன்ன பார் என்னுடைய கிராமம் சொன்ன பார் சேகுடலூர் அங்கேயோ எங்கேயும் ஒரு பைசா பணமும் எடுக்கல, எந்த சீசரும் போட்டு எடுத்துன்னு போகல. சட்டமன்றத்தில் முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியதால் சோதனை நடத்தப்பட்டதாக ஏவவேலு குற்றச்சாட்டு. இது முற்றிலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சாடல். ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்க. தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கல. அன்றைக்கு நான் அவரை கேட்ட கேள்வி அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அஞ்ச மாட்டேன், நீதிமன்றத்திற்கு சென்று நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்றும் ஏவவேலு ஆவேசம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு ரைடு பண்ணலாம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பண்ணுவேன். நான் சென்னையில் சேவையை தொடங்கி வைத்து அரசு பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு கையசைத்தபடி முதல்வர் பயணம். தனது பேருந்து பயணத்தை வீடியோவாக பதிவு செய்தும் மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் தேடாமல் தமிழக மக்களின் மனங்களில் தன்னை தேடுமாறு மு.க. ஸ்டாலின் பதில். அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டி கதைக்கு பதிலடி. சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். யாரையும் யாரும் காணாமல் அடிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் குறித்த முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் கண்டனம். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியங்குளித்தனமா காணுங்கிறான். எதை காணும்? காணாம அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. அக்கரை பச்சையை நம்பி சென்ற ஆடுகள் இக்கரைக்கு திரும்பி வர காத்திருக்கின்றன. தாவேகா கூட்டணி கட்சிகளின் நிலை குறித்து குட்டி கதை சொன்ன முத்தரசன். ஆற்றுப்படுகைகளில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். திடீர்னு அந்த பக்கம் கரையை பார்க்கும், இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் கொஞ்சம் பசுமையாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். அங்கே போனால் அங்கே நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஆகா வந்துட்டவன், சரி வந்தாச்சு, வந்தோன்னே உடனே திரும்பினா அந்த படுகை ஏற்றுக்க என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இருந்துட்டு அது போமே அப்படின்ட்டு.
திமுக கூட்டணியே இல்லை என சொல்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? திமுக அணியில் 60 இயக்கங்கள் இருப்பதாக ஆராசா பேச்சு. திமுக கூட்டணியே இல்லை. திமுக கூட்டணி இல்ல, நீங்க இல்லன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கனம்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. மொத்த கட்சியையும் ஒரு மண்டபத்துக்குள் அடைத்து விடலாம். மதிமுக பொதுக்குழு குறித்து ஆராசா கிண்டல். இன்னொரு பொதுக்குழு யாராவது ஒருத்தர் போடுறாராம், நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திரள் சமுதாயத்து பெரிய அப்படியே போனா அப்படியே 1 லட்சம் பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டம் கொள்ள இருக்கு. மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கும். அவர் சொல்றாரு, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்? இனி யாருடனும் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என ஆராசா வலியுறுத்தல். யாரையும் நம்பி திமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வைக்க அறிவிங்க. அறிவிங்கன்னு கேட்கிறேன். 234 நிப்பம் தலைவர தமிழ்நாட்டை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். வழி நடத்துங்கள். கூட்டணியின்றி திமுக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுப்பதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. தனித்து போட்டியிடுவது குறித்து விரைவில் பரிசீலிப்போம் என்றும் அறிவிப்பு. நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம். யாரையும் இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது. விரிவாக பேசுவோம் என ஆராசாவுக்கு துரை வைகோ பதில். இது கொஞ்சம் விரிவா பேசுறோம். இது நான் விரிவா ஒரு வரியில பேச முடியாது. இது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கருத்து. இது அரசியல் எல்லைகளை கடந்து இதை நான் கண்டிக்கிறேன். தொடர் அழுத்தம் காரணமாக கடைசி நேரத்தில் வேறு வழியே இன்றி 4 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு திமுகவின் சின்னத்திலேயே போட்டியிட்டதாக துரை வைகோ பேட்டி. ஒரு தொகுதியில் கூட மதிமுக சின்னத்தில் போட்டியிட முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் தன் தந்தை வைகோ கதறி அழுததாகவும் வேதனை. பிசிகவை உடைக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முயற்சிப்பதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரில்தான் ஆராசா உரிமையில் பேசுவதாகவும் விமர்சனம். மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். மின்துறைக்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். திமுக ஆட்சியில் மின்துறையின் உட்கட்டமைப்பு மேம்படவில்லை என்று அமைச்சர் குற்றச்சாட்டு. 9,136 பேர் ஓய்வு பெற்ற நிலையில் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிப்பு. நடப்பாண்டு மின்கட்டண உயர்வு கிடையாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. திமுக ஆட்சியிலும் மின்கட்டண உயர்வை நிறுத்தி வைத்திருக்க வாய்ப்பிருந்தும் செய்யவில்லை என்று அமைச்சர் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ் போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. தாவேகா ஆட்சி வந்திருக்காவிட்டால் மின்சாரத்துறை தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கும். மின் விநியோகம், உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். இப்ப இந்த துறையை
நம்மளுடைய தமிழக அரசு அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பாக என்றைக்கும் உள்ள தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயும் மற்றதுலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. தாவேக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி விமர்சனம். முக்கிய விவரங்களை மறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் பணி நியமன ஆணையை முதல்வர் விஜய் வழங்கியுள்ளார். பணி நியமன ஆணையிலும் தாவேக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்றும் செந்தில் பாலாஜி விமர்சனம். அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் வருவாய் பற்றாக்குறையை 34,000 கோடியாக குறைத்தது திமுக அரசு. கட்டண உயர்வால் மட்டுமல்ல, சீர்திருத்தங்கள் வாயிலாகவே வருவாயை அதிகரித்ததாகவும் செந்தில் பாலாஜி தகவல். திமுக தலைவர் மு க ஸ்டாலினோடு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நிகழ்ந்த சந்திப்பின் போது உடனிருந்த தேமுதிக எம்பி சுதீஷ். மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்போம் என தாவேக அரசு கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. ஒரு பாரத நாட்டோட மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சராக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆப்ரேட்டிவ் மூடில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை செய்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. புதிதாக பிரிக்கப்பட்ட 12 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவு. அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கு மீண்டும் பதவி வழங்கினார் எடப்பாடி கே பழனிசாமி. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, KP அன்பழகன், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கும் மீண்டும் பொறுப்பு. குரூப் 1 தேர்வில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விரைவில் அதிகரிப்பு. தேர்வர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாக TNPSCயின் தலைவர் SK பிரபாகர் தகவல். இரண்டாயிரத்து 17ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேடு நடந்த விவகாரம். தமிழகத்தில் 21 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல். திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. நெல்லையில் சீரமைப்பு பணியின் காரணமாக மதுரை, புனலூர், செங்கோட்டை, ஈரோடு விரைவு ரயில்கள் முழுமையாக ரத்து. பாலக்காடு, திருச்செந்தூர் விரைவு ரயில் உள்ளிட்ட 34 ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நாளை அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் செல்கிறார் பிரதமர் மோடி. அந்நாட்டு தேசிய தினத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்களை உயர்த்தியது மத்திய அரசு. புதிய பாஸ்போர்ட் மற்றும் மறுபதிப்புக்கான கட்டணம் 2500 ரூபாயாக உயர்வு. NCERT 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற நெருக்கடி நிலை காலகட்டம். இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையின் 51வது ஆண்டு நிறைவையொட்டி பாடத்திட்டம் சேர்ப்பு. இந்தியாவில் 300 நகரங்களுக்கு விரிவடைகிறது அமேசான் நவ் விரைவு விநியோக சேவை. இந்தியா வந்துள்ள அமேசான் CEO ஆண்டி ஜெர்சி அறிவிப்பு. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் நாட்டின் தேர்வு முறையை திருத்தியமைக்கவும் கோரி போராட்டம். வரும் 30ஆம் தேதி முதல் நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கப் போவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. நீட் மறு தேர்வுக்கான விடைக்குறிப்பு தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியீடு. ஆட்சேபனைகளை தெரிவிக்க ஜூன் 28ஆம் தேதி வரை கால அவகாசம். ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உதவியாளர் வி.கே. பாண்டியனின் மனைவியும் முன்னாள் IAS அதிகாரியுமான சுஜாதா பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார். அடுத்து வரும் தேர்தல்களிலும் கட்சியை தானே வழிநடத்தப் போவதாக நவீன் பட்நாயக் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலிருந்து டெல்லி வழியாக வெளிநாட்டு நகரங்களுக்கு விமான சேவை தொடக்கம். கங்கா ஆரத்தி வழிபாட்டுடன் நடைபெற்ற தொடக்க விழா. இந்தியாவில் மேக்புக், ஐபேட், ஹோம் பாட் விலைகள் அதிரடியாக உயர்வு. மெமரி சிப் விலை உயர்ந்ததால் ஆப்பிள் நிறுவனம் நடவடிக்கை.